ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். செந்தில் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ சரவணனும் அதே மாதிரி கதிரோ என்னென்ன எதை பற்றி நீ யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லடா, என்னுடைய மாமனார் உனக்கு கவர்மெண்ட் ஜாப் நான் வாங்கி கொடுக்குறேன், ஆனால் மினிமம் 10 லட்ச ரூபாய் பணம் நீ கட்டி ஆகணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நானும் அதுக்கு என்ன ஏற்பாடு பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஆனால் அப்பாவை நினைக்கும் போது கஷ்டமாக இருக்குது. ஒரு 100 ரூபாய் கொடுங்கன்னா கூட எதுக்குடா என்னத்துக்குன்னு 1008 கேள்வி கேட்பாங்க. 10 லட்ச ரூபாய் பணத்தை கொடுப்பாங்களா? அது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே சரவணன், இங்க பாருடா, உனக்கு கவர்மெண்ட் வேலை வேணும்னா ஏதாவது ஒன்று முயற்சி பண்ணி அதில் ஏதாவது ஒன்று வாங்குறதுக்கான வழியை பாரு. லஞ்சம் கட்டி தான் வாங்கணுன்ற அவசியம் எல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு சரவணன் சொல்றாங்க. கதிர் இங்க பாருன, காலேஜ் முடிச்சு வந்ததுலேருந்து இப்போ வரைக்குமே நீ கடைக்காக ஓட உழைச்சிருக்க. உனக்காக அப்பா ஏன் ஒரு 10 லட்ச ரூபாய் பணம் கூட கொடுக்க மாட்டாரா? அவரெல்லாம் நீ கேட்டா கண்டிப்பா கொடுப்பாரு. நீ போயிட்டு கேட்டு பாருன்னு கதிர் சொல்றாங்க. உடனே சரவணன் டே என்னடா பேசிட்டு இருக்கா? அப்பா எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இந்த அளவுக்கு நம்ம முன்னேறி வந்திருக்கோம். 10 லட்ச ரூபாய் பணம் கேட்டால் அது என்ன ஏது 1008 காரணம் கேட்பாரு. இது எல்லாம் தேவையான்னு சொல்லி சரவணன் சொல்கிறாங்க. உடனே செந்தில், இல்லை நான் அப்பா கிட்ட கண்டிப்பாக கேட்க தான் போகிறேன். கதிர் சொல்கிறது தான் கரெக்டு. நான் அந்த குடும்பத்துக்காகவும் கடைக்காகவும் உழைச்சிருக்கேன். எனக்காக அப்பா அந்த 10 லட்ச ரூபாய் பணம் கூட கொடுக்க மாட்டாரா? நான் கேட்க தான் போகிறேன்னு சொல்லிட்டு செந்தில் முடிவு பண்ணுறாங்க. செந்தில் பணம் கேட்டால் அதுக்கு பாண்டியனோட ரியாக்ஷன் என்னவா இருக்க போகுதுங்கிறத வரப்போகிற எபிசோடில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.